நண்பர்களே, மதிய வணக்கம். இப்போ தமிழ் சினிமா இருக்கிற நிலைமையில் ஒரு 2 கோடி 3 கோடி இந்த மாதிரி பட்ஜெட்டுக்குள்ள சின்ன படம் எடுக்கலாமா? எடுப்பது உசிதமா? உசிதம் என்றால் உகந்த நேரம் அப்படின்னு குறிப்பிடும். இதை பற்றி தான் இப்போ சொல்ல போகிறேன். இப்போ சின்ன படம் 2-3 கோடிக்குள்ளெல்லாம் எடுப்பது என்பது ரொம்ப ரொம்ப ரிஸ்க்கான ஒன்று. அது என்ன ரொம்ப ரிஸ்க்குன்றதுனா, படம் ரொம்ப எக்ஸ்ட்ராடனரி கண்டென்ட்டாக இருக்கணும். அதை தாண்டி நீங்களே ரிலீஸ் செய்யக்கூடிய கெப்பாசிட்டி இருக்கணும். நீங்களே தியேட்டர் போட்டு நீங்களே ரிலீஸ் பண்ணி படம் காட்டக்கூடிய வசதி உள்ளவங்க இருக்கலாம். அடுத்து அந்த படத்தை எடுக்கிற தயாரிப்பாளர் 30 கோடி வச்சுருக்கணும். 3 கோடி போனால் கூட திருப்பதி வண்டியில் போட்டதா நினச்சிக்கிட்டு 27 கோடியில் ஒரு குடும்பம் வாழ்ந்துடும். கையிலேயே 2-3 கோடி தான் வச்சுருக்காங்கன்னா தயவு செய்து திரைப்படம் எடுக்க வர வேண்டாம். ரொம்ப பெரும்பான்மையாக நான் சொல்கிறேன்னா, சின்ன படம் இப்பொழுது எடுக்கவே வேண்டாம்ங்கிறது தான் என்னுடைய கருத்து. இருக்கிற ஒரு பட டைரக்டர்ஸு, அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் எல்லோரும் போட்டமே. ஒருத்தர் சினிமா விட்டா உங்களால் வாழவே முடியாதா? சத்தியமாக உனக்கு புத்தி இல்லை, அறிவு இல்லை, பொழுதுபோகக்கூடிய படம் எடுக்கக்கூடிய திறமை இல்லை. 500 பேர் கோடம்பாக்கத்தை சுற்றினீங்கன்னா 5 பேர் கூட அந்த பக்கு கிடையாது, கெப்பாசிட்டி கிடையாது. என்ன விடுங்க, நான் ரிட்டையர் ஆகிட்டேன், முடிஞ்சு போச்சு. மனசாட்சி தொட்டு சொல்லுங்கள், எவனுக்காவது ஒருத்தனுக்கு 2 மணி நேரம் போர் அடிக்காமல் சுவாரஸ்யமாக ஒரு திரைக்கதையோட கதை சொல்கிறதுக்குடைய வித்யா நாளாட்டி உனக்கு இருக்கா? ஒரே ஒரு டிராகன் மாதிரி ஒருத்தன் தான் வரான். ஆனால் தான் அவனுக்கு பக்கம் கும்பல் போர் 100 கோடி ரூபாய்க்கு. மற்ற அவனுக்கு அவ்வளோ டேலண்டட் இல்லை. பிரச்சனை ஏன் இந்த சின்ன படம் எடுக்க வேணாங்கிறன்னா, இயக்குனர் சங்கத்தில் இருக்கிற எல்லாம் கரடு கட்டையாகிடுச்சு. எவங்கிட்டையும் விஷயம் கிடையாது. கேட்டால் ஒன்று சொல்லுவானுங்க, சந்தர்ப்பம் கிடைக்கலன்ட்டு. குறும்படம் எடுத்தாங்க, ஒரு 25-30 குறும்படம். ஒன்றுத்தையும் கவர்ச்சி இல்லை. எல்லாம் அரைச்ச மாவு. ஒரு போதை இல்லை, மேக்கிங்கில் போதை இல்லை, விஷுவல்லையும் இல்லை, கண்டென்ட்லேயும் இல்லை. அது ஒன்றே ஒரு பானை சோத்துக்கு ஒரு பரம்பாங்க. 35 குறும்படம் எதுவுமே இப்போ யூடியூப்பில் விடட்டுமே. எத்தனை பேர் பார்த்துறான்? நான் மொட்டை அடிச்சுக்கிறேன். ஒரு 10,000 பேர் தாண்டி பார்க்குறானா? பார்க்கலாமா? மிஞ்சி போனால் ஒரு 10,000-15,000 தான் இருக்கும். இப்படி தான் அந்த யூடியூப்பில் அந்த குறும்படங்களை போட்டான். அதனால் இருக்கிற இந்த மந்தை கூட்டத்தை வச்சுக்கிட்டு சின்ன படம் எடுக்க வேணாங்கிறது தான் என்னுடைய தாழ்மையான அட்வைஸ். இல்லைன்னா